ஒன்று சாமுவேல் 1 அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரை. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். நமக்கு கொடுக்கப்பட்ட அன்னாளுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் இல்லையா? என்னை நினைத்தருளும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அந்த பிள்ளையை உமக்குன்னு ஒப்பு கொடுப்பேன், அந்த பிள்ளையின் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பு மட்டும்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் நின்று அப்படி ரொம்ப நேரமாக அவள் எப்படின்னா ஜெபிச்சிருப்பா அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? ஆனால் அவள் மனசில் உள்ள வலியை தேவனிடத்தில் சொல்கிறாள். அவள் மனசில் எவ்வளோ ஆழமான வலி இருக்குதோ அந்த வலியெல்லாம் தேவனிடத்தில் சொல்லியிருப்பா. ஏன்னா அவளுடைய வலிக்கு எந்த மனுஷனிடத்துலையும் மருந்து கிடையாது. அவளுடைய வலி வேதனைகளை போய் எந்த மனுஷனிடத்துல சொன்னாலும் அவளுக்கு சரியான தீர்வு கிடைக்க போகிறது கிடையாது. அது ஏற்கனவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே அவளை என்ன பண்ணுறாங்க, மனசு புண்படுத்துகிறாங்க. அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவளுடைய கணவன். ஆனால் அவளுடைய கணவன் சொல்கிற ஆறுதல் அவளுக்கு மனசுக்கு நிம்மதியை தரல, அது இன்னும் வேதனையை அதிகரிக்க தான் செய்யுது. அந்த வலியெல்லாம் எங்கே கொண்டு போய் இப்போ சொல்கிறா? தேவனிடத்துல சொல்கிறா. அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மருந்து கிடைக்கும், அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அவளுடைய வலிக்கு வேதனைக்குன்ட்டு இப்போ தேவனிடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் உங்களுடைய இருதயத்தின் வலிக்கான மருந்து வெளியில் எந்த மனுஷனிடத்துலையும் தேடாதீங்க, அது கர்த்தரிடத்துல மட்டுமே உண்டு. அவரிடத்துல போய் உங்களுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீரை கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு மருந்தாயிருப்பார். வெகு நேரம் நின்று ஜெபிக்கிற அளவுக்கு அவளுடைய இருதயம் காயப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவளுடைய முற்பிதாக்களை பற்றி சொல்லி கூட ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் முதிர் வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க. ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம உங்ககிட்ட ஜெபிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கொடுத்தீரே, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ராகேலை நினைத்து ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களே, அது மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த வசனத்தை வச்சு கூட அவ ஜெபிச்சிருக்கலாம். கர்ப்பம் விழுகிறதும் இல்லை, மலடும் உன் தேசத்துல இருப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர. அப்போ நான் ஏன் இன்னும் மலடியா இருக்கணும்? மலடி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்க. அந்த காயத்துக்கு நான் மருந்து எங்க போய் தேடுவேன் அப்படின்றது போல தேவனிடத்துல அவர் ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனா இதை வாசல்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏலி தான் ஆசாரியனா இருக்கிறாரு. ஏலி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ ரொம்ப நேரமா நின்று ஏதோ பேசிட்டு இருக்கா. அவள் ஜெபம் பண்றான்னு அவனுக்கு தெரியல. அவள் ஏதோ குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கா போல, ஏதோ உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. ஒருத்தரை பார்த்த உடனே அவனோட கற்பனை எப்படி போகுது? தவறான விதத்துல போகுது. ஏன்னா அவ சத்தம் போட்டு ஜெபிக்கல, மனம் கசந்து அழுது கொண்டே இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறாள். அந்த வசனம் அதான சொல்லுது, 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்தில பேசினாள். தேவனோடு கூட இருதயத்துல பேசுகிறாள். ஆனா அவ உதடுகள் மாத்திரம் அசைகிறது, சத்தம் வெளியில வரல. அவள் தேவனோடு கூட பேசுகிறாள், தன் இருதயத்திலிருந்து பேசுகிறாள். அவளுடைய வலியை, வேதனையை தேவனிடத்துல சொல்லி சொல்லி பேசி கொண்டிருக்கிறாள். ஆனா இவன் பார்க்குற பார்வை அவளை வேற விதமா பார்க்குறான். நாம கூட பல வேளைகள்ல மற்றவர்களை பார்க்கும்போது தப்பா தான் பார்த்துறோம்ல. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி, அவங்க யாரு, அவங்க என்னன்னு தெரியாம ஒரே ஒரு காட்சியை வச்சு பார்த்துட்டு அவங்க தப்பானாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். ஒருவேளை அது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொண்டு நம்ம அவங்கள தவறாக நினைக்கிறோம். அவங்கள ஒரு தடவை தான் பார்த்துருப்போம், 2 தடவை தான் பார்த்துருப்போம், இல்லை தூரத்துல இருந்து தான் பார்த்துருப்போம். அவங்கள நெருக்கமாக அவங்களோட கூட ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு இருக்காது. அவங்கள தூரத்துலேருந்து பார்த்துருப்போம், அவ்வளோதான். ஆனால் அவங்கள குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? தவறான எண்ணங்களை, தவறான கற்பனைகளை நம்ம வளர்த்துக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி தவறான ஆளா நம்ம ஆழமாக போய் பார்த்தோன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை வேற மாதிரியான சூழ்நிலை. அவங்க எப்படி இருக்கிறாங்க கர்த்தரிடத்துலன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு அது தெரியாது இல்லையா? இப்போ இந்த ஏலி பார்க்குற மாதிரி தான் இன்னைக்கு அநேகர் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் நம்ம இப்படி தான் பார்த்துக்கிறோம், மற்றவர்களை தப்பாக தான் கற்பனை செய்து கொள்கிறோம். அன்னைக்கு நல்ல வேலை நைட் டைமு
ஏலி கூட யாரும் இல்லாததுனால அவன் மட்டுமே அது தப்பாக அந்த பெண்ணை வந்து தப்பாக கற்பனை பண்ணுறான், அவள் குடிச்சிட்டு வந்திருக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு யாராவது கூட இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான், அவன் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பான்ல, அந்த பொண்ணு பாருங்க குடிச்சிட்டு நின்று எவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு கேலி பொருளை போல அன்னைக்கு ஆக்கியிருப்பான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை பற்றி நம்ம தப்பாக நினைக்கிறது இல்லாமல் அடுத்தவங்க கிட்டலாம் வேற சொல்லி அவங்க பாரு இந்த இடத்துல பார்த்தேன், நான் அவங்கள இவங்களோட பார்த்தேன், அவங்க இந்த வேலைக்கு போகிறாங்க, அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவங்க சூழ்நிலை என்னன்னே தெரியாமல் நம்ம பார்த்துட்டு அவங்கள பற்றி தப்பாக கற்பனை பண்ணிட்டு மற்றவங்ககிட்டயும் அதை போய் சொல்லி இதுதான் உண்மை அப்படின்றத போல் என்ன பண்ணிடுறோம், நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வீட்டிலேயே 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க வீட்டிலலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை பூத கண்ணாடி வச்சு பார்த்து அதை பெருசு பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஏலி கூட என்ன பார்த்தீங்கன்னா அவனோட பிள்ளைகளே அவனுக்கு சரி கிடையாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க, பேலியாளின் மக்கள் கர்த்தரை அறியவில்லை. அங்கே பலி கொடுக்குற வரவங்க கிட்டலாம் அந்த சமைக்கிறாங்கல்ல, அந்த இறைச்சி சமைச்சிட்டு இருக்கும்போதே பாதியிலே வந்து ஒரு ஈட்டி மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதை குத்தி அதை கறியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பாத்திரத்துலேருந்து. அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அராஜகமாக வந்து வாங்கிட்டு போகிறது, இப்படியெல்லாம் பலி செலுத்த வரவங்க கிட்ட ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிறதுனால மற்றவங்க பலி செலுத்த வராங்கல்ல அவங்களுக்கே வெறுப்பாகுதுச்சு, ஏன் தான் இங்கே கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்த வரோமோ அப்படின்றத போல் அவங்க வெறுப்பாயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இவன் வந்து தன்னுடைய வீட்டில் அவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு வெளியில் ஒரு பெண்ணை பார்த்துட்டு இவன் குடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத போல் அவளை பற்றி யாரும் என்ன எதுவுமே தெரியாது, ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தே அவளை பற்றி இவன் நிதானிக்கிறான், அவளை பற்றி இவன் கற்பனை செய்கிறான். அது நம்ம வாழ்க்கையிலையும் மற்றவங்க நம்மளை பற்றி நினச்சாலும் நம்ம மற்றவங்களை பற்றி நினச்சாலும் அது தவறு தான் இல்லையா. நம்ம இன்னைக்கு மற்றவர்களை எப்படி பார்க்கணும், கிறிஸ்து மற்றவர்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாரையுமே தப்பானவங்களா பார்க்கக்கூடாது இல்லையா. அவங்களோட வழி என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படின்றது நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. மற்றவங்களை பற்றி தெரியாமல் நம்மளா ஒரு முடிவுக்கு வர்றது தப்பு. இப்போ இந்த பெண் அண்ணால கூட பார்த்து அவன் என்ன செய்கிறான், தப்பாக தான் கற்பனை செய்கிறான். ஆனால் அவளோ தன் இருதயத்திலே தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாள். அவளுடைய வாயிலிருந்து சத்தம் வராமல் இருக்கலாம், ஆனால் ஏன் அவளுடைய வாயிலிருந்து சத்தம் வரல, உதடுகள் மாத்திரம் அசைதது அப்படின்னா அந்த அளவுக்கு அவள் துக்கத்தினால நிறைந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட துக்கத்தில் வேதனையில் இருக்கும்போது நம்மளால பேசக்கூட முடியாது, அழுகதான் வரும் இல்லையா. அப்படிதான் இயேசு பரிசேயன் வீட்டில் விருந்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு பெண் இயேசுவின் இடத்துல வந்து அவர் பாதத்தில் உட்காந்து அவளுடைய கண்ணீரினால அவருடைய பாதத்தை கழுவி தன் தலை முடியினால அதை தொடச்சி பரிமள தைலத்தை பூசி இயேசுவோட காலில் அவ முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாள். அவ ஒரு பாவியான பெண் தான், ஆனா அவளுக்குள்ள என்ன இருக்கு, தன்னுடைய பாவத்தின் குற்ற உணர்வு இருக்கு அவளுக்கு. அந்த குற்ற உணர்வின் துக்கத்துல அவ ரொம்பவே நிறைந்திருக்கிறாள். அவளால பேச முடியல, அழுகையை தவிர கண்ணீரை தவிர அவளால ஒண்ணுமே வாயிலிருந்து வார்த்தையே வரல. அவளுடைய கண்ணீர் தான் அன்னைக்கு வார்த்தையாக இருந்தது. அவ அப்படியே தன் இருதயத்திலிருந்து தேவனோடு கூட பேசுகிறாள். கண்ணீரால அவர் தேவனுடைய பாதத்தை கழுவுறா. ஆனா சுத்தி இருக்கிறவங்களாம் அவளை தப்பா தான் பாக்குறாங்க இல்லையா. இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்ட அந்த பரிசேயன் வந்து அவளை பத்தி என்ன நினைக்கிறான், இவ பாவியான பெண்ணாச்சு, இவளை வந்து இயேசு தன்னை தொட விடுறாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவ பாவின்னு அவருக்கு தெரியாதா, அவர் எப்படி தொட விடுவாரு அப்படின்னு சொல்லி அவன் தன் இருதயத்துல நினைக்கிறான். அவருடைய சீஷர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பரிமள தைலம் வந்து விலையேற பெற்றதாச்சு, அதை போய் உடைச்சு இப்படி ஊத்திட்டாலே, இதை வித்திருந்தா தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பலரும் பல விதமா பேசுறாங்க அன்னைக்கு. ஆனா இயேசு மட்டும்தான் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். எல்லாரும் அவளுடைய வெளி தோற்றத்தையும் அவ செய்யற காரியத்தையும் தான் பாக்குறாங்க. இயேசு மட்டும்தான் என்ன பண்ணாரு, அவளுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்த்தார், அவளுடைய இருதயத்தின் வலியை பார்த்தார். வேற யாருக்கும் அவளுடைய வலி என்னன்னே தெரியல, ஆனா இயேசுக்கு தான் அவளுடைய வலி தெரிந்தது. அன்னைக்கு எத்தனையோ பேர் அவளை சுத்தி இருந்தாங்க, யாருமே என்ன பண்ணல, அவளுடைய வலியை உணரல, அவள் எதுக்காக இப்படி செய்கிறான்றதை உணரலை. ஆனால் இயேசு அவளுடைய இருதயத்தை அறிந்து அவள் வலியை உணர்ந்து அவள் எதுக்காக இப்படி செய்கிறான்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் பொறுமையோடு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவள் செய்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு. அவளுடைய கண்ணீருக்கு அவர் மதிப்பளிக்கிறார். அந்த கண்ணீரால் அவருடைய பாதத்தை அவள் வந்து கழுவுறான்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அவள் வேதனையிலும் துக்கத்திலையும் நிறைந்து அவளால் பேச முடியாமல் அது கண்ணீராக வெளியில் வந்துட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கூட இன்னைக்கு இருக்கலாம்.
பேசவே முடியாத சூழ்நிலை. சங்கீதக்காரன் சொன்னது போல, கண்ணீரினால் என் படுக்கையை நினைக்கிறேன்னு சொன்னது போல, நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா மனுஷன் பார்க்கலன்னா என்ன, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கு அவர் ஒரு பதிலை தர வல்லவராக இருக்கிறார். இயேசு எப்படி அந்த பெண்ணுடைய இருதயத்தை அறிந்து கொண்டாரோ, அதே போல அந்த பரிசேயனுடைய இருதயத்தையும் அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் அந்த பரிசேயனுக்கு விளக்கம் தராரு. சொல்றாரு, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு சொல்றாரு. உடனே அவன், ஆண்டவரே சொல்லும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் கேட்கிறாரு, 2 மனுஷன் இருந்தாங்க. அந்த 2 மனுஷங்க ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கடன் வாங்குறாங்க. ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு வாங்குறான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடனா வாங்குறான். ஆனா இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கொடுக்கணும் அந்த கடனை. அவங்களால கடன் திருப்பி கொடுக்க முடியல, அதுக்கான வருமானம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால கடன் கொடுத்த மனுஷன் என்ன பண்றான், 2 பேருக்கும் மன்னிச்சு விட்டுறான். சரி போங்க, உங்களால கட்ட முடியலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீங்க 2 பேரும் கடன் கொடுக்க தேவையில்ல, நான் உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். இதுல யாரு அந்த கடனை மன்னிச்சவன் மேல அதிக அன்பா இருப்பாங்க அப்படின்னு இயேசு கேட்கும்போது, அதுக்கு அந்த சீமோன் என்ன சொல்றான், யார் அதிகமா பணம் வாங்கினாங்களோ அவங்க தான் அதிகமா அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, கரெக்டா சொன்ன, அதே போலதான் இந்த பெண்ணும், அவ அநேக பாவங்களை செய்திருக்கிறாள். அதனால அந்த குற்ற உணர்ச்சி நிமித்தம் தான் அவ என் மேல இவ்வளவு அன்பா இருந்து அவளுடைய கண்ணீரினால என் பாதத்தை கழுவி பரிமள தைலத்தை கொண்டு காலில் பூசி முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அவ என் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கிறாள். ஏன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவள் செய்த அநேக பாவங்கள். அப்போ அந்த பெண் அநேக பாவங்களை செய்திருக்கிறாள். இப்போ அவளுக்கு அந்த பாவம்லாம் தப்புன்னு தெரியுது. அதுக்காக ஒரு மன்னிப்பு வேணும்னு அவள் விரும்புகிறா. அதுக்காகவே இயேசுவை தேடி வந்திருக்கிறாள். அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி நிமித்தமாக அந்த துக்கம் அவளை நிறைந்திருக்கிறபடியினால அவளால் பேச முடியல. கண்ணீரால இயேசுவின் பாதத்தை கழுவுகிறாள். அவளுக்கு கண்ணீரை தவிர வேற வார்த்தையே கிடையாது. இன்றைக்கு அப்படி கண்ணீரோடு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்ணீர் தான் உங்களுடைய வார்த்தை. உங்களுடைய இருதயத்திலேருந்து தேவனோடு கூட பேசுங்க. கண்ணீர் தான் நம்மளுடைய வார்த்தையா இருக்கிறது. அந்த கண்ணீரின் வார்த்தையை தேவன் புரிந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து கூட சொல்றாரு. 48ஆம் வசனம், அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 50ஆம் வசனம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அந்த பெண் எதுக்காக வந்தா, தனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு தான் வந்தா. அதை அவர் உணர்ந்தார். அவளுடைய இருதயத்துல என்ன எண்ணம் இருக்கு, அவ என்ன ஜெபிக்கிறாள்ன்றத இயேசு உணர்ந்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேற்றி அனுப்புகிறார். ஆனா கூட பந்தி இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பாவ மன்னிப்பு வேணும்னு அந்த பெண்ணுக்கு தெரியுது, பாவ மன்னிப்பு கொடுக்கணும்னு இயேசுக்கு தெரியுது, பாவ மன்னிப்பு இயேசுவால தான் கொடுக்க முடியும்னு அந்த பெண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. நடுவுல இவங்க யாரு, பாவங்களை மன்னிக்க இவர் யார் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனாலும் பேசுற வாய் பேசிட்டே தான் இருக்கும். தப்பா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனா இயேசுவும் அதை கண்டுக்கல, அந்த பெண்ணும் அதை கண்டுக்கல. இப்படிதான் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தின் வலிய ஊர்ல இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சுக்கலன்னா என்ன, உங்க கூட இருக்கிறவங்களே தெரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சுக்கலன்னா என்ன, அவங்க கிட்ட நீங்க சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உங்க வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே வழி வேற யாருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உங்கள் இருதயத்திலிருந்து தேவனோடு கூட பேசும்போது உங்களுடைய வலியை அவர் உணர வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா, ஏன்னா அந்த வலி வேதனைகளை எல்லாம் அவர் கடந்து சென்று இருக்கிறார். அவரால் உணர முடியும். நிச்சயமா நீங்க என்னெல்லாம் வழியில இன்னைக்கு கடந்து வரீங்களோ அந்த வழியெல்லாம் ஏற்கனவே அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த வலி வேதனைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்கிறாரு. அந்த அனுபவிச்சுட்டு தான் அவர் சக்சஸ் ஆனாரு, ஜெயம் எடுத்தார். அதனால உங்க வலிய வேதனையை யார்கிட்ட சொன்னா சரியா இருக்குமோ அங்க சொல்லணும். உங்க கண்ணீரை எங்க சிந்தினா கரெக்டா இருக்குமோ அங்க சிந்தணும். உங்க கண்ணீரை வீணான மனுஷர்களிடத்துல, உங்களோட அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடத்துல, உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடத்துல உங்க கண்ணீரை சிந்தி வேஸ்ட் பண்றதை விட, உங்களுக்காகவே மரித்த ஒருத்தர், உங்கள் மேலேயே அன்பா இருக்கிற ஒருத்தர், உங்களை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரிடத்துல கண்ணீரை சிந்தும் போது அவர் அந்த கண்ணீரை வீணா போக விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா விட மாட்டார். அப்படியே அவர் கைகளில் ஏந்தி கொண்டு அந்த கண்ணீருக்கான பதிலை உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். யார் வேணா உங்களை தப்பா நினைக்கிட்டோம், அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த பெண் இயேசு இடத்துல அந்த பெண்ணோட பேர் என்ன, மரியாள்.
அவளை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நான் பாவியான பெண்ணாச்சே, நான் இயேசு காலை தொடுறேனே, இயேசு என்னை தள்ளி விட்டுருவாரோ, மற்றவங்க என்னை தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்னு அவள் நினைக்கவே இல்லை. யாரை பற்றியும் எதுவும் யோசிக்கல. அவள் தன்னுடைய வேலையை செய்கிறாள். மற்றவங்கெல்லாம் ஆனால் அவளை பற்றி தப்பாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மற்றவங்க யார் இருதயத்தில் என்ன நினச்சா எனக்கு என்ன, என் தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரு, என் தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறாரு, அவரிடத்துலேருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்ற ஒரே ஒரு காரியம்தான் அவள் இருதயத்தில் இருந்தது. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுடைய இருதயம் யார் கூட தான் கனெக்டடாக இருக்கணும், உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். அப்போது உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் அவர் விலக்கி விடுவார். இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்காக யார் பதில் அளித்தது? இயேசு தான் பதில் அளித்தார். அந்த பெண் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. அப்போது நீங்கள் தேவனிடத்தில் உண்மையும் உத்தமமாய் உங்கள் இருதயத்திலிருந்து அவரோடு கூட இணைந்திருப்பீர்களானால், ஐக்கியத்தோடு இருப்பீர்களானால், உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க தேவையில்லை, அவர் பதில் கொடுப்பார். நாம சத்தம் போட்டு ஜெபிச்சாதான் கர்த்தர் கேட்பாரு, அப்பதான் நம்மளுடைய ஜெபத்துக்கு பலன் இருக்கு அப்படின்றது இல்லை. நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனோடு கூட சத்தமே இல்லாம ஜெபிச்சா கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். வெறும் கண்ணீர் மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா கூட அந்த கண்ணீரை கூட அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். அந்த கண்ணீரின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நம்ம பற்றி யார் வேணா என்ன வேணா நினச்சிக்கிட்டோம், மற்றவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் தேவனோடு கூட எப்படி இணைந்து இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஏலி அண்ணால தப்பாக தான் நினச்சி பார்க்குறான் இல்லையா. நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, போய் வேலை பாரு அப்படின்றத போல ஏலி சொல்கிறான். அதுக்கு அவ என்ன சொல்கிறா, அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். என்ன பண்ண அன்னாள்? கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். மன கிளேசம் உள்ள ஸ்திரீனா மனம் அவ்வளோ துக்கத்தினால நிறைந்திருக்கிறது. அந்த துக்கத்தை எல்லாம், என் இருதயத்தில் இருந்த துக்கத்தை எல்லாம், வேதனைகளை எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுடைய சந்நிதியில ஊற்றிவிட்டேன். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட துக்கம் வேதனை நிறைந்த மனதுள்ளவர்களாக இருந்தீர்களானால் அந்த துக்கத்தையும் வேதனையும் யாருடைய சந்நிதியில ஊற்றணும்? கர்த்தருடைய சந்நிதியில அவருக்கு முன்பாக ஊற்றுங்கள். உங்கள் கண்ணீரினால ஊற்றுங்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார்.